மக்களே! இந்த வீடியோல நான் ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ண வீடியோ தாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில இப்படி தான் நான் வந்து கோல்ட்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்ருக்கேன். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கடை வந்து லெஜண்ட் சரவணான்னு சொல்லக்கூடிய, பாடி சரவணான்னு சொல்லக்கூடிய அந்த சென்னையில இருக்க பாடின்ற இடத்துல இருக்குங்க. எல்லாருக்கும் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க தான் நம்ம வந்து இந்த கோல்டு பேங்கில வந்து வாங்கியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டெய்லி வியர் பண்ற மாரி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அ அதனால தான் வந்து நம்ம இந்த மாரி மேல சும்மா டிசைன்ஸ்லாம் இல்லாம, சும்மா வைர வெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கில்டரிங் மாரி அவங்களே மிஷின் கட்டிங்ன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நான் எங்க ஊர் பக்கம் வந்து இது கிராமத்து பக்கம்லாம் அது வைர வெட்டுனதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஷைனிங் குடுக்குறதுக்காக. அந்த மாரி வந்து இது ஃபுல்லா பைப்ல வர்ற மாரி. ஃபுல் கோல்டு தான் அந்த மாரி தான் வாங்கியிருக்கு. ஓகேங்களா? இது எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க மக்களே! அப்புறம் இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்தது. இது எவ்வளோ கிராம்ன்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது எவ்வளோ கிராமுன்னு பாருங்க. ம். ஒரு வளையல் வந்து 1 பவுன் பக்கம் வருங்க. 16 கிராமும் 618 மில்லியும் இருக்கு. வேஸ்டேஜ் தாங்க அநியாயங்க வயித்தெரிச்சலுங்க. 10.50 கிட்டத்தட்ட 11% கிட்ட நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 11யும் நம்ம இப்போ கையில குடுத்து ரெடிமேடா குடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு என்ட்ட மணி இல்லங்க. அதனால வந்து என்னோட பழசு வந்து நான் வந்து குடுத்துட்டு இத வந்து மாத்தியிருக்கேன். இந்த மாரி தான் நான் வந்து ரொம்ப தேஞ்சு போய் நான் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருந்தேன். அந்த பிரேஸ்லெட் வந்து ரொம்ப தேஞ்சு போய் ஒரு தடவ பீச்சுக்கோ எங்கேயோ போம்போது வந்து கழண்டே விழுந்துருச்சு. ஐய்யய்யோ! ஒரு பவுன் விக்கிற விலைக்கு என்னாத்துக்குடா ஆவுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மாத்தலாம் அப்படின்ட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா? அத வந்து எடுத்துட்டு போயிட்டு குடுத்துட்டு, அது வந்து நான் அது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, தங்கம் 1 பவுன் வந்து கிட்டத்தட்ட ரொம்பவே கம்மியா வாங்குனேன் நானு. ஒரு 40,000 50,000த்துக்குள்ள தான். 40,000 கூட இருக்காது. 35,000 40,000த்துக்குள்ள தான் வாங்குனதா எனக்கு ஞாபகம். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா போட்டிருக்கேன் நானு. 5லேருந்து 7 வருஷம் பக்கம் போட்டிருக்கேன். நல்லா தேய்மானம் ஆயிருச்சு. அதனால தான் வந்து நான் அத மாத்திருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து நெறையா வந்து இப்ப வாங்குனது பார்த்தீங்கன்னா, 16 கிராம் வாங்கியிருக்கோம். அதில வந்து கிட்டத்தட்ட 12 கிராம் கிட்ட நான் வந்து கொண்டுட்டு போயிருந்தேன். அதாவது அந்த கோல்டு பிரேஸ்லெட் இருக்கு இல்லையா? அது ஒரு 11 கிராம் இருந்தது. வேஸ்டேஜ் அது இதெல்லாம் போக ஒரு 10 1/2 அந்த மாரி 11 கிராம் வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து நான் அன்னைக்கு 916ல ஒரு 2 காயின் வாங்கியிருக்கேன்னு போட்டிருப்பேன். அந்த அதுவும் சேர்த்து தான் குடுத்துருக்கேன் நானு. ஓகேங்களா? அப்புறம் வந்து 916ல வாங்குன செயின்லாம் வாங்குனப்போ வந்து குக்கி அதையும் குடுத்தாச்சு. அப்புறம் வந்து ஓல்டு கோல்டு முன்னாடி கொஞ்சம் சின்னதா ஒரு காயின் மாரி இருந்துச்சு. அது வந்து நார்மல் கோல்டு. சும்மா பாட்டிக்கு சாமி கும்பிட்றக்காக வாங்குனது. அதையும் குடுத்துட்டு, இவ்வளோ உருப்படியும் நான் குடுத்துருக்கேங்க. இவ்வளவையும் குடுத்துட்டு, அந்த பழைய பிரேஸ்லெட்டையும் குடுத்துட்டு, நான் வந்து பேலன்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பாருங்க. 73,000 வந்து கேஷா குடுத்துட்டேன். ஓகேங்களா? 73,000 கேஷா குடுத்துட்டு, பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அம் யு அது ஸ்கேன் பண்ணது வந்து ஒரு 2,000 கிட்ட வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான். இதோட ரேட்டு பாருங்க. அநியாயங்க ஆனா. ஆனா நான் தங்கத்தில போடுற காசு எப்பவுமே வீண் இல்லங்க. ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப திருப்தியாவே இருந்துச்சு. இதோட வே இத பாருங்க வேஸ்டேஜ் போட்டிருக்காங்களா? 11 புள்ளி ஆ இதுன்ட்டு அப்புறம் வந்து பாருங்க இதோட ரேட்ட 2,00,000 அதாவது 2,12,000 கிட்ட வருது கிட்டத்தட்ட 2 பவுன். அதான் ரூ. 1,00,000 1 பவுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் போக போக நமக்கு ஏற தான் செய்யும். நம்மளுக்கு தேய்மானம் ஆயிருச்சு. அப்ப நம்ம வந்து மாத்தி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தினால நான் ஒரு சின்னதா ஒரு லோன் வாங்குனேங்க. அதனால அந்த காச வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். நான் வந்து லோன்லாம் வாங்குனேன்னா, கண்டிப்பா அத வந்து தங்கமாக்கணும் அப்படின்னு தான் என் மைண்ட் வந்து சொல்லிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து அத வந்து வீட்ல வச்சிருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு இன்னொரு தேவை இருக்கும். எனக்கு இன்னும் 2 உருப்படி, 3 உருப்படி வந்து 2 பொருள், 3 பொருள் வந்து பேங்க்ல அடகுல இருக்கு. ஆனா வந்து அத போய் திருப்புனோம்னா, நம்ம அத திருப்பி தான் கொண்டு வரணுமே ஒழிஞ்சு, நம்ம அது வந்து புதுசா ஒண்ணத்த வாங்குவோம் அப்படின்னு தான் வந்து என்னோட மனசு சொல்லும். அதனால ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, நகைய அடகு வச்சு வாங்குறது அது மாரி. அது மாரி தான் நான் வந்து இப்ப வந்த லோன வந்து நம்ம இப்ப வந்து என்ட்ட 1 பவுனா இருந்துச்சு. நான் வந்து இப்போ ஒரு 2 பவுன் ஆக்கியிருக்கேன். ஓகேங்களா? 2 பவுன் ஆக்கியிருக்கேன். இன் த சென்ஸ் இது வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருந்த பொருள் எல்லாம் குடுத்துட்டு நமக்கு வந்த இந்த கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 கிட்ட நான் வந்து வாங்குனது. அதாவது 73,000 அப்பதான் இருந்துச்சு கையில கொண்டு போனது. அதனால கேஷ் வந்து 73,000மே நான் வந்து வாங்குன லோன் அமௌண்ட். அந்த லோன வந்து வாங்கி நான் இப்ப வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது என்னைக்கு இருந்தாலும் தங்கம் கூட 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 நம்மளுக்கு வந்து மதிப்பு தான். ஓகேங்களா? அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட என்ன காசு இருக்கோ, இன்கேஸ் ஏதோ ஒரு லோன் வாங்குறீங்க, இல்ல ஏதோ ஒரு எல்ஐசிலேருந்து ஏதோ ஒரு அமௌண்ட் வருது.
இல்ல பல்கா ஏதோ ஒரு உங்களுக்கு லாட்டரியோ ஏதோ ஒண்ணு சின்னதா ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா, அத வந்து தங்கம் வாங்கி வைங்க. இன்கேஸ் வந்து நான் அன்னைக்கு வந்து வாங்க போனேன். அந்த தோடு வந்து எனக்கு பிடிக்கல. அதனால வந்து அந்த காயின் நான் வாங்கிட்டேன். அந்த 2 காயின் வந்து என்எஸ்கேல வாங்கினேன். 2 916 காயின் வாங்கியிருந்தேன். அது வந்து எனக்கு இதில யூஸ் ஆச்சு. இத வந்து அதெல்லாம் வந்து எதுவுமே கழிக்கல. அத அப்படியே பில்ல போட்டு எடுத்துக்கிட்டாங்க. 916ன்னு போட்டிருக்கு அதிலேயே. அந்த கிராம வந்து அப்படியே கழிச்சுக்கிட்டாங்க. பழைய தங்கத்துக்கு தான் வந்து வேஸ்டேஜ்லாம் போட்டு, அதாவது அந்த கழிவெல்லாம் போக உருக்கி அதோட மதிப்புப்படி போட்டாங்க. ஓகேங்களா? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி தான் நான் வந்து தங்கத்த வாங்குறேன். இப்ப நான் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த லோன் வந்து கண்ணுக்கு தெரியாம நான் கட்டி விட்டுருவேன். 75,000 வாங்கியிருக்கோம். இது வந்து 1 வருஷமோ, 2 வருஷமோ வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அது வந்து கண்ணுக்கு தெரியாம போயிரும். ஏன்னா, இந்த அமௌண்ட் வந்து நம்ம வச்சிருந்தோம்னா, ஏதோ ஒண்ணு ஒரு ட்ரெஸ் எடுக்க, ஒரு இது பண்ண, ஒரு சாப்பிட்றதுக்கு, வெளியில போக, பண்ண இந்த மாரி போயிரும். அப்படி இருந்தா நம்ம காசு வந்து வேஸ்ட்டுங்க நம்மளுக்கு. நம்மளுக்கு ரொம்ப வயித்தெரிச்சலா இருக்கும். அதனால தான் சொல்றேன் மக்களே. எனக்கு வந்து இதுதான் ஒரு நல்ல பழக்கமா இருக்கும். ஆனா வந்து உண்மையில நான் இந்த பிரேஸ்லெட்லாம் நான் வாங்கும்போது ரொம்ப கம்மி. ஆனா இப்ப மாத்தும்போது நம்மளுக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. கம்மியா தங்கம் வாங்கிட்டு, அத வந்து நல்ல விலைக்கு குடுக்கும்போது, உண்மையிலே நம்மளுக்கு வந்து ஹேப்பியா இருக்கு. தங்கம் ஏறிச்சு ஏறிச்சுன்னு எல்லாம் வருத்தப்படுறோம். ஆனா நம்ம வாங்குன தங்கத்த வந்து வித்துட்டு, புதுசு வாங்கும்போது நம்மளுக்கு அது ரொம்பவே கை கொடுக்குதுங்க. அதனால சின்ன சின்ன சேமிப்பும் வாழ்க்கையில ரொம்ப அவசியங்க. ஓகேங்களா? இதுதான் என்னோட கருத்து. இந்த வீடியோக்கான கருத்து. அதனால என்னலாம் கிடைக்குதோ அத வந்து தங்கமா சேர்த்து வச்சுக்கோங்க. இது என்னைக்குனாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்கேஸ் நம்மளுக்கு ஏதோ ஒரு பட்ஜெட்டோ, ஏதோ ஒரு இஷ்யூ ஏதோ தேவைப்படுது அப்படின்னா, வந்து நம்ம அத வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி தான் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அது அப்புறம் வந்து இந்த மாடல் பிடிச்சிருக்கான்னு பாருங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து இந்த ஷைனிங்லாம் வந்து போகாது. இது என்னன்னா, இது டிசைன் மாரி மேல அட்டாச் பண்ணல. அதனால அது இதிலேயே வந்து கட் பண்ணியிருக்கு. அதனால வந்து இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. டெய்லி வேர்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? தேங்க் யூ. தேங்க் யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நீங்களும் குட்டி குட்டி நகை, பெரிய பெரிய நகைலாம் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள். குட்டி குட்டி சேமிப்பு நம்மளுக்கு எப்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதனால வந்து வாழ்க்கையில சேமிக்கிற பழக்கத்த வந்து கொண்டுட்டு வாங்க. நம்ம சேனல்ல நெறையா வந்து கோல்டு பர்ச்சேஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன். இன்னமுமே போட போறேன். ஓகேங்களா? இந்த மாரி சேவிங் பண்ற ஐடியா இது எல்லாமே இருந்துச்சுன்னா, நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்க்கை தரத்த வந்து கண்டிப்பா நம்ம வந்து மாத்த முடியுங்க. அதனால எனக்கு என்னன்னா கோல்டு வந்து பைத்தியங்க. பைத்தியம்னு நம்ம நெனச்ச நேரத்துல வாங்க முடியாது. நானும் ஒரு ஏழ்மைப்பட்ட குடும்பம் தான் வச்சுக்கோங்களேன். மிடில் கிளாஸ் தான் நம்மலாம். அதனால வந்து இந்த ஒரு லோன் அமௌண்ட்ட நான் எப்படி காசா மாத்தியிருக்கேன். அதாவது தங்கமா மாத்தியிருக்கேன். அதுக்கான வீடியோ தாங்க இது. ஓகேங்களா? இந்த மாரி தான் நம்ம வாழ்க்கை தரத்தையும் மாத்திக்கணும். இது என்னன்னா நாளைக்கு நம்ம இப்ப ஏதோ ஒண்ணு தேவை அப்படின்னா யூஸ்ஃபுல்லா வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து 2 செயினும் அடுத்து வாங்கலான்னு பிளான்ல இருக்கேன். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு சீக்கிரமே அப்டேட் குடுப்பேன் உங்களுக்கு. தேங்க் யூ ஸோ மச். நம்ம வீடியோவ பார்த்ததுக்கு தேங்க்யூங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க் யூ ஸோ மச். லவ் யூ ஸோ மச். தேங்க் யூ.